Hi students, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு சிவிக்ஸ் 5th சாப்டரோட 7 2 மார்க்ஸ் क्वेश्चन பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோ கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா 3 டீடைல் ஆன்சர்ஸ் தான் வந்துட்டு இன்னைக்கு வீடியோ கிளாஸ்ல பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா highlight India and international organization with special reference to any 3 India's global groupings. அதாவது இந்தியா அண்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனை ஹைலைட் பண்ணி ஏதாச்சும் 3 குளோபல் குரூப்பிங்ஸை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ட்ரேஸ் த ரீசன் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் பிரிக்ஸ் அண்ட் ரைட்ஸ் இட்ஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ என்ன ரீசனுக்காக அந்த பிரிக்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆச்சு அந்த ஆர்கனைசேஷன், அதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் வந்துட்டு மென்ஷன் ஓபிஇசி மிஷன்ஸ் அண்ட் ஹவு டஸ் இட் ஹெல்ப் அதர் கண்ட்ரிஸ். ஸோ ஓபிஇசி மிஷன்னா என்ன, அது எப்படி வந்துட்டு அதர் கண்ட்ரீஸுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு 3 டீட்டெயில் ஆன்சர்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்துருவோம். ஹைலைட் இந்தியா அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு எனி 3 இந்தியாஸ் குளோபல் குரூப்பிங்ஸ். ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 284 இருக்குது பாருங்கள். 284 இந்தியா அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் முடியுது. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா டேப்லர் காலம். ஸோ இது எல்லாமே குளோபல் குரூப்பிங்ஸ் தான். இதில் எனி 3 நம்ம எழுதினாலே போதும். ஸோ ஏன்னா 3 தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்தியா இஸ் எ பொட்டன்ஷியல் சூப்பர் பவர் அண்ட் ஹேஸ் எ க்ரோயிங் இன்டர்நேஷ்னல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆல் அரௌண்ட் த வேர்ல்டு. அதாவது வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு ஒரு சூப்பர் பவர், பொட்டன்ஷியல் சூப்பர் பவர்னு சொல்கிறாங்க. அண்ட் க்ரோயிங் இன்டர்நேஷ்னல், இப்போ நம்ம வந்துட்டு க்ரோ ஆகிட்டு இருக்கோம். இன்டர்நேஷ்னல் இன்ஃப்ளூயன்ஸ் வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுக்கிறத வந்துட்டு நம்ம க்ரோ ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. பீயிங் எ நியூலி இண்டஸ்ட்ரியலைஸ்டு கண்ட்ரி, இந்தியா ஹேஸ் எ கிரேட் ஹிஸ்ட்ரி ஆஃப் கொலாபரேஷன் வித் செவரல் கண்ட்ரிஸ். அதாவது வந்துட்டு நம்ம இப்போ தான் வந்துட்டு நியூவாக அதிகமான இண்டஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரியாக வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்தியாவோட கிரேட் ஹிஸ்ட்ரி, அதாவது வந்துட்டு நம்ம அதர் கண்ட்ரிஸ் கூட வச்சுருக்கக்கூடிய கொலாபரேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம இந்தியாவோட கிரேட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஹாஸ் ஆக்டட் ஆஸ் எ ப்ராமினன்ட் மெம்பர் ஆஃப் செவரல் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அண்ட் ஹேஸ் பீன் ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் சம். அதாவது வந்துட்டு நம்ம இந்தியா வந்துட்டு ப்ராமினன்ட் மெம்பர், சில இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸில் நம்ம ப்ராமினன்ட் மெம்பராக இருக்கோம். அதே மாதிரி சில ஆர்கனைசேஷன் வந்துட்டு ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம ஒரு மெம்பராகவும் இருந்தோம் அப்படிங்கிறாங்க. இந்தியா இஸ் எ மெம்பர் ஆஃப் ஃபார்மல் குரூப்பிங்ஸ் லைக் யுஎன்ஓ, NAM, SAARC, G20 அண்ட் காமன்வெல்த். அதாவது வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஃபார்மல் குரூப்பிங்ஸில் வந்துட்டு மெம்பராக எந்தெந்த ஆர்கனைசேஷன்ஸில் இருக்குன்னா யுஎன்ஓ, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், NAM அதாவது நான் அலிக்மெண்ட் மூமெண்ட், SAARC, G20 அண்ட் காமன்வெல்த். ஸோ இந்த குரூப்பிங்ஸ்லாம் வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஒரு மெம்பராக இருக்குங்கிறாங்க. இந்தியா ஹாஸ் பீன் எக்ஸ்டெண்டிங் எ ஹெல்பிங் ஹேண்ட் to the UNO in all her efforts in ending military conflicts and in promoting peace and progress among the nations. அதாவது வந்துட்டு இந்தியா வந்துட்டு யுஎன்ஓக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. எதுலன்னா அந்த யுஎன்ஓ எடுக்கக்கூடிய எல்லா எஃபர்ட்ஸ்லையும் அவங்க எல்லா எஃபர்ட்ஸில் என்னென்ன எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்தியா வந்துட்டு யுஎன்ஓக்கு, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ என்னென்ன எஃபர்ட் எடுக்கிறாங்கன்னா மிலிட்ரி கான்ஃப்ளிக்ஸ், அதாவது 2 நேஷனுக்கு இடையில வந்துட்டு ஏதாச்சும் மிலிட்ரி சம்மந்தப்பட்டமாக ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதை சால்வ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொமோட்டிங் பீஸ் அண்ட் ப்ராக்ரஸ் அமௌங் த நேஷன், அதாவது ஆல் ஓவர் இருக்கக்கூடிய வேர்ல்டு இருக்கக்கூடிய எல்லா நேஷன்ஸ்லேயும் பீஸை வந்துட்டு அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இதுக்கு யுனைடெட் நேஷன் இருக்கக்கூடிய எஃபர்ட்ஸுக்கு வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க, இந்தியா வந்துட்டு ஒரு சூப்பர் பவர் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு நம்ம இப்போ தான் க்ரோயிங், அதாவது இப்போ தான் நம்ம க்ரோ ஆகிட்ருக்கோம். அதாவது வேர்ல்டு லெவலில் இன்டர்நேஷ்னல் இன்ஃப்ளூயன்ஸ் வைக்கிறத வந்து நம்ம க்ரோ ஆகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பீயிங் இப்போ புதுசாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலைஸ்டு கண்ட்ரியில் வந்துட்டு இண்டஸ்ட்ரியலைஸ் கண்ட்ரி நம்ம. ஸோ நம்மளோட ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற பார்க்கும்போது ரொம்பவே கிரேட் ஹிஸ்ட்ரி, அதாவது செவரல் கண்ட்ரிஸ் கூட வச்சுருக்கக்கூடிய கொலாபரேஷன் அந்த ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது ரொம்பவே கிரேட் ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டு ஒரு மெம்பர், அதாவது இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் ஒரு ப்ராமினன்ட் மெம்பராக இருக்கோம். அதே மாதிரி ஃபவுண்டிங் மெம்பராகவும் சில ஆர்கனைசேஷனில் இருந்திருக்கோங்கிறாங்க. ஸோ நம்ம இந்தியா வந்துட்டு ஃபார்மல் குரூப்பிங்ஸான யுஎன்ஓ, NAM, SAARC, G20 அண்ட் காமன்வெல்த்தில் வந்துட்டு ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்தியா வந்துட்டு யுஎன்ஓ எடுக்கக்கூடிய எல்லா எஃபர்ட்ஸ்லேயும் வந்துட்டு இந்தியா வந்துட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபார்மல் குரூப்பிங்ஸ்,
India is actively engaged in general economic diplomacy, which is the evident in the country being part of several economic coalitions. It is listed in a table below. So global groupings கேட்டிருந்தாங்களே 3. ஸோ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு 3 எழுதலாம். அதாவது ஃபஸ்ட்டு குளோபல் குரூப்பிங் நேம் வந்துட்டு IBSA. இதில் எந்தெந்த கண்ட்ரி மெம்பர்ஸ்னால் I ஃபார் இந்தியா, B ஃபார் பிரேசில், SA ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த 3 கண்ட்ரிஸும் வந்துட்டு மெம்பர். இதோட ஆப்ஜெக்டிவ் என்னென்னா டு ஃபோக்கஸ் ஆன் அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன், எனர்ஜி, ட்ரேட், கல்ச்சர் அண்ட் டெஃபென்ஸ் அமோங் அதர்ஸ். அதாவது வந்துட்டு இந்த 3 கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன், எனர்ஜி, ட்ரேட், கல்ச்சர் அண்ட் டிஃபென்ஸ். ஸோ இந்த கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய இந்தந்த ஃபீல்டில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த குளோபல் குரூப்பிங்கோட ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் BCM. அதாவது B ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பங்களாதேஷ், C ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சைனா, I ஃபார் இந்தியா, M ஃபார் மியான்மர். ஸோ இதான் வந்துட்டு இந்த குரூப்பிங்கோட மெம்பர் கண்ட்ரீஸ். ஸோ இதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா டு ரெஸ்பாண்ட் டு த த்ரெட்ஸ் சச் அஸ் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அண்ட் டேட்டா பிரீச்சஸ் அண்ட் ப்ரொடெக்ட் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட். அதாவது வந்துட்டு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் ஏதாச்சும் வந்துட்டா ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒன்னொரு கண்ட்ரிக்கு இப்போ சப்போஸ் சைனாவில் ஏதாச்சும் வருது அப்படின்னா நம்ம இந்தியா அண்டு பிரேசில் அண்ட் மியான்மர் 3 கண்ட்ரிஸ் சேர்ந்து சைனாக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ரெஸ்பாண்ட் பண்ணுறதா இதோட முக்கியமான ஆப்ஜெக்டிவ் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு MGC, அதாவது மெக்காங் கங்கா கோஆப்ரேஷன். ஸோ இதில் எந்தெந்த கண்ட்ரி வந்துட்டு மெம்பராக இருக்குன்னா இந்தியா, கேம்போடியா, லாஸ்பீடியார், மியான்மர், தாய்லாந்து அண்ட் வியட்நாம். ஸோ இந்தந்த கண்ட்ரிஸ் தான் வந்துட்டு மெம்பராக இருக்குது. இதோட முக்கியமான ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா டு கிரியேட் நெசசரி இன்ஃப்ரான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இந்த கங்கா மெக்காங் பேசின் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ரிவர். ஸோ அந்த ரிவரோட பேசினில் வந்துட்டு நல்ல நெசசரியான ஒரு ஃபெசிலிட்டியை கொண்டு வரது தான் இதோட ஆப்ஜெக்டிவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த 3 இல்லாமல் வேறு எந்த 3 வேணாலும் இந்த டேபிளில் இருக்கக்கூடிய எனி 3 வேணாலும் எழுதிக்கலாம். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு 3 எக்ஸ்பிளைன் பண்ணேன். நீங்கள் எந்த இதில் இருக்கக்கூடிய எது வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ட்ரேஸ் த ரீசன் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் பிரிக்ஸ் அண்ட் ரைட் இட்ஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ். அதாவது பிரிக்ஸோட ஃபார்மேஷனுக்கு அதை ஆரம்பிக்கிறதுக்கு ரீசன் என்ன, அதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 284 இருக்குது பாருங்கள். 284 பிரிக்ஸ் டாபிக் கீழே நம்மளோட ஷார்ட் ஆன்சரில் பார்த்தோம். ஸோ பிரிக்ஸ்னால் என்ன? பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ஆர் த லீடிங் எமர்ஜிங் எக்கனாமிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் பவர்ஸ் அட் த ரிலீஜன் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவல். அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த 5 கண்ட்ரியுமே வந்துட்டு இப்போ தான் க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. த பிரிக்ஸ் ஆர்கனைசேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் இன் ஷாங்ஹை, சைனா. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? சைனாவில் இருக்குது. BRICS opened up a possibility for countries of the global south to challenge the global north. அதாவது வந்துட்டு இந்த பிரிக்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணாங்க ஒரு பாசிபிலிட்டி, கண்ட்ரீஸுக்கு ஒரு பாசிபிலிட்டி ஓப்பன் பண்ணாங்க. எதுனா குளோபல் சவுத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் வந்துட்டு குளோபல் நார்த்துக்கு வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க. India is an active member and this collaboration paves a way for India to build its global profile. அதாவது வந்துட்டு இந்த ஆர்கனைசேஷனில் வந்துட்டு இந்தியா வந்துட்டு ரொம்பவே ஆக்டிவான மெம்பர். ஸோ இப்போ இந்த ஆர்கனைசேஷன் இருக்கிறனால இந்தியாவுக்கு என்ன கிடைக்குதுன்னா அந்த இந்தியாவோட நம்மளோட குளோபல் ப்ரொஃபைலை வந்துட்டு பில்ட் பண்ணுறக்கு வந்துட்டு இது ஒரு வழியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ரீசன் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் பிரிக்ஸ். ஸோ இந்த பிரிக்ஸை கொண்டு வரக்கு ரீசன் என்ன? டு பி அன் ஆல்டர்னேட்டிவ் டு த வேர்ல்ட் பேங்க் அண்ட் IMF டு சேலஞ்ச் US சுப்ரமசி. ஸோ இதை எதுக்கு கொண்டு வராங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் வேர்ல்டு பேங்க் அண்ட் IMFஸுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த பிரிக்ஸை கொண்டு வராங்க. அது மூலயமா யூஎஸ்க்கு வந்து US சுப்ரமசிக்கு சேலஞ்ச் கொடுக்கறதுக்காக. டு ப்ரொவைட் செல்ஃப் ஓன்ட் அண்ட் செல்ஃப் மேனேஜ்டு ஆர்கனைசேஷன் டு கேரி அவுட் டெவலப்மெண்டல் அண்ட் எக்கனாமிக் பிளான்ஸ் இன் இட்ஸ் மெம்பர் நேஷன்ஸ். அதாவது வந்துட்டு செல்ஃபோண்ட் தானாக வந்துட்டு செல்ஃபோண்ட் அண்ட் செல்ஃப் மேனேஜர் ஆர்கனைசேஷனாக எதுக்காகனா அது இந்த பிரிக்ஸில் இருக்கக்கூடிய மெம்பர் கண்ட்ரிஸோட டெவலப்மெண்ட்டுக்காகவும் அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக் பிளான்ட்டை வந்துட்டு யாரும் டிபெண்ட் பண்ணி இருக்காமல் செல்ஃப்னு தான் எடுத்துக்கிறதுக்காக இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு ஃபார்மேஷன், ரீசன் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் பிரிக்ஸ். நெக்ஸ்ட் பேஜ் 286 பாருங்கள், இதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ் என்னென்னா டு அச்சீவ் ரீஜனல் டெவலப்மெண்ட். அதாவது ரீஜன் லெவலில் நம்ம டெவலப் ஆகணும் இந்த பிரிக்ஸோட இருக்கக்கூடிய மெம்பர் கண்ட்ரிஸ்.
இட் ஆக்ட்ஸ் as a bridge between developed and developing countries. அதாவது வந்துட்டு இது வந்துட்டு ஒரு பாலம் மாதிரி இருக்குது. அதாவது டெவலப்பான கண்ட்ரீஸுக்கும் இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய கண்ட்ரீஸுக்கும் வந்துட்டு ஒரு பிரிட்ஜாக வந்துட்டு இது இருக்குங்கிறாங்க. டு கான்ட்ரிபியூட் எக்ஸ்டென்சிவ்லி டு டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமனிட்டி ஒவ்வொரு நேஷன்லையும் ஹியூமனிட்டியை மனிதநேயத்தை வந்துட்டு வளர்க்குறதுக்கு வந்துட்டு இது வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுதுங்கிறாங்க. டு எஸ்டாப்ளிஷ் எ மோர் ஈக்விட்டபிள் அண்ட் ஃபேர் வேர்ல்டு. அதாவது வந்துட்டு அதாவது வந்துட்டு வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஈக்குவல் அண்ட் ஆல் ஆர் ஃபேர், எல்லாருமே ஒரே மாதிரி தான் அப்படிங்கிற, நீ பெருசு நான் பெருசுங்கிறது இல்லாமல் ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறத வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது இதோட ஆப்ஜெக்டிவ். பூஸ்ட் இன்ட்ரா பிரிக்ஸ் ட்ரேட் இன் their local currencies to increase trade cooperation and cope with the current international financial crisis. அதாவது வந்துட்டு பூஸ்ட், அதாவது பிரிக்ஸோட ட்ரேடு இதை லோக்கல் கரன்சி மூலயமா ட்ரேட் பண்ணுறதுல அந்த கோஆப்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறக்காகவும் இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் கிரைசிஸ், அதாவது ஃபினான்ஷியல் இதை வந்துட்டு ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறக்காகவும் இதை சால்வ் பண்ணுறது இதோட மெயின் ஆப்ஜெக்டிவாக இருக்குது. Next, to promote the technological information exchange among the member states. ஸோ இந்த பிரிக்ஸில் இருக்கக்கூடிய மெம்பர் ஸ்டேட்ஸுக்கு உள்ள அவங்களோட டெக்னாலஜிக்கல் இன்ஃபர்மேஷனை வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அவங்க டெக்னாலஜியாக என்ன டெவலப் ஆகுறாங்க ஒவ்வொரு மெம்பர்ஸும் சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ இதுவும் வந்துட்டு இதோட ஆப்ஜெக்டிவாக இருக்குது. To enhance inclusive economic growth that will lead to the increase in creation of jobs, fight against poverty and accelerate the economic transformation of members. அதாவது வந்துட்டு ஒவ்வொரு இந்த மெம்பர்ஸ், இந்த பிரிக்ஸில் இருக்கக்கூடிய மெம்பர் கண்ட்ரீஸோட எக்கனாமிக் க்ரோத்தை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறது மூலிமா அந்த நேஷனில் அந்த நேஷன் வந்துட்டு இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸுக்கு வந்துட்டு நிறைய ஜாப்ஸ் வரும். ஸோ அதனால் அங்கே வந்து பாவர்ட்டி வந்து அந்த ஏழ்மை வந்துட்டு இருக்காது. அதே மாதிரி எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபார்மேஷனும் வந்துட்டு நடக்கும். ஸோ இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் வந்துட்டு டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்துட்டு டெவலப்டு கண்ட்ரிஸாக மாறும். ஸோ இதுவும் வந்துட்டு இதோட மெயின் ஆப்ஜெக்டிவ்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிரிக்ஸ்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு அச்சீவ் ரீஜனல் டெவலப்மெண்ட், செகண்ட் ஒன் இஸ் இட் ஆக்ட்ஸ் as a bridge between developed countries and developing countries, third one is to contribute extensively to the development of humanity, fourth one is to establish more equitable and fair world, fifth one is boost intra-BRICS trade, sixth one is to promote the technological information and exchange among the member states, and last one is economic growth of a member state. ஒரு மெம்பர் ஸ்டேட்டோட எக்கனாமிக் க்ரோத்தை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது மூலிமா அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு நிறைய ஜாப் கிடைக்கும், அந்த பாவர்ட்டி வந்து இருக்காது, அந்த ஏழ்மை வந்துட்டு இருக்காது, அண்ட் எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்ஷன், அதாவது இந்த கண்ட்ரியோட டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்துட்டு டெவலப்டு கண்ட்ரியாக மாறும். இதுதான் வந்துட்டு இந்த பிரிக்ஸோட ஆப்ஜெக்டிவ்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிரிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அதோட ரீசன்ஸ் பார்த்தோம், அண்ட் அதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்துட்டு பார்த்தோம். ஸோ இதான் வந்துட்டு செகண்ட் டீட்டெயிலோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள், மென்ஷன் ஓபிஇசி மிஷன், அதாவது ஓபிஇசியோட மிஷன்ஸ் என்ன அண்ட் ஹவு டஸ் இட் ஹெல்ப் அதர் கண்ட்ரிஸ், அது வந்துட்டு எப்படி அதர் கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 287 இருக்குது. பாருங்கள், 287 ஓபிஇசிஸ் மிஷன். ஃபஸ்ட்டு ஓபிஇசினா என்னென்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ், அதாவது OPEC stands for ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். அதாவது வந்துட்டு பெட்ரோலியத்தை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸ்க்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அதான் வந்துட்டு OPEC. ஸோ ஃபஸ்ட் இதோட மிஷன் என்ன அப்படின்னா டு கோஆர்டினேட் ஆயில் பாலிசிஸ் இன் இட்ஸ் மெம்பர் கண்ட்ரிஸ். ஸோ இந்த ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய மெம்பர் கண்ட்ரிஸ் கூட அவங்க கொண்டு வர ஆயில் பாலிசிஸ், அதாவது எண்ணெய், ஆயில்னா 3 எண்ணெய், பாலிசினா கொள்கை, அது கூட கோஆர்டினேட் பண்ணுறது இதோட ஃபஸ்ட்டு மிஷன். நெக்ஸ்ட் ஹெல்ப் ஸ்டெபிளைஸ் ஆயில் மார்க்கெட். ஸோ இந்த ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிஸ், எல்லா மெம்பர் ஸ்டேட்ஸோட ஆயில் மார்க்கெட்டை வந்துட்டு ஸ்டெபிளைஸ் பண்ணணும். டு செக்யூர் ஃபேர் அண்ட் ஸ்டேபிள் இன்கம் டு த பெட்ரோலியம் ப்ரொடியூசர்ஸ், அதாவது எந்தெந்த கண்ட்ரி வந்துட்டு பெட்ரோலியத்தை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுதோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபேரான, ஒரு உண்மையான, நேர்மையான, ஒரு ஸ்டேபிளான ஒரு இன்கத்தை வந்துட்டு செக்யூர் பண்ணும். அண்ட் எஃபிஷியன்ட் எக்கனாமிக் அண்ட் ரெகுலர் சப்ளை ஆஃப் ஆயில் டு கன்சியூமிங் நேஷன்ஸ், அதாவது கன்சியூமிங் நேஷன், எந்தெந்த நேஷன்ஸ் வந்துட்டு ஆயிலை வந்துட்டு கன்சியூம் பண்ணுது பட் ஆனால் அங்கே ப்ரொடக்ஷன் இல்லையோ அந்தந்த நேஷன்ஸுக்கு வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு அதை சப்ளை பண்ணுறதா ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் எக்கனாமியாகவும் அதை வந்துட்டு ரெகுலராக அந்த நேஷன்ஸுக்கு வந்துட்டு சப்ளை பண்ணும்.
Next, a fair return on capital to those investing in the petroleum industry. ஸோ கேபிட்டலுங்கிறது மணி இங்கே டினோட் பண்ணுது. ஸோ வந்துட்டு எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்துட்டு எந்தெந்த பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற கேபிட்டலை வந்துட்டு ரொம்ப நேர்மையாக ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு இதோட மிஷன். ஸோ இதோட மிஷன் பார்க்கும்போது 5 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லா மெம்பர் கண்ட்ரிஸ் கூட ஆயில் பாலிசிஸில் கோஆர்டினேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆயில் மார்க்கெட்டை ஸ்டெபிளைஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்டேபிள் இன்கம்மை வந்துட்டு பெட்ரோலியம் ப்ரொடியூசர்ஸுக்கு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எந்தெந்த நேஷன்ஸ் வந்துட்டு ஆயிலை கன்சியூம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு அதை சப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு எந்தெந்த பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நேர்மையான வழியில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணதை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதா இதோட மிஷன். இது எப்படி அதர் கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுதுன்னா, the OPEC Fund for National Development is an institution that helps finance projects with low interest loans. அதாவது வந்துட்டு OPECயோட ஒரு ஃபண்ட் இருக்குது, அதான் வந்துட்டு ஃபண்ட் ஃபார் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட், அதாவது OPIDன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த OPID மூலயமா என்னென்னா இன்ட்ரெஸ்ட், அதாவது ஃபினான்ஸாக வந்துட்டு யாருக்காச்சும் இப்போ ஒரு ஹெல்ப் வேணும்னா வந்துட்டு கொடுப்பாங்க, லோன் தருவாங்க வித் லோ இன்ட்ரெஸ்ட்டில். It also provides grants to social and humanitarian projects. ஸோ இந்த ஃபண்ட் மூலயமா நம்ம சோஷியல் ப்ராஜெக்ட்ஸையும் நம்மளால் டேக் ஓவர் பண்ண முடியும். OPEC has an information center with over 20,000 volumes including books, reports, maps and conference proceedings related to petroleum, energy and oil market. ஸோ இந்த OPECயில் வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனில் சென்டரில் பார்த்தீங்கன்னா 20,000 வால்யூம் ஆஃப் புக்ஸு, ரெக்கார்ட்ஸு, ரிப்போர்ட் இருக்குது. எதை பேஸ் பண்ணினா பெட்ரோலியம், எனர்ஜி அண்ட் ஆயில், இந்த 3ஐயும் பேஸ் பண்ணி அந்த புக்ஸ் எல்லாம் இருக்குது. The information center is open to the public and is often used by researchers and students. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் சென்டர் வந்துட்டு பப்ளிக்கு ஓப்பனாக இருக்குது அண்ட் ஆஃபன் அந்த ரிசர்ச்சர்ஸ், அதாவது இந்த பெட்ரோலியம், இந்த ஆயிலை பேஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்துட்டு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்துட்டு இதோட இதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த OPC, அதாவது ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் வந்துட்டு அதர் கண்ட்ரிஸுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதோட மிஷன் 5 மிஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது எப்படி வந்துட்டு அதர் கண்ட்ரீஸுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதான் வந்துட்டு 3rd டீட்டெயில் ஆன்சர். ஸோ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம், இந்த கிளாஸோட எண்டுக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த சாப்டரையும் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ 3 டீட்டெயில் ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம், 7 2 மார்க்ஸ் கொஸ்டினும் பார்த்துட்டோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப நாளைக்கு வந்துட்டு உங்களை ஒரு நியூ சாப்டரில் நான் பார்க்குறேன். ஸோ ஓகே, பை அண்ட் see you. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்.